அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தினமும் பார்த்தோன்னா டிஐபிஆர்லேருந்து கொஸ்டின் வந்துட்டுருக்கும். இது 100வது கொஸ்டின். இந்த 100வது கொஸ்டினில் பார்த்தோன்னா திருநங்கைகளுக்கு பாதுகாப்பான ஆதரவான வாழ்விட சூழலை உருவாக்கும் அரண் இல்லம் முதல் கட்டமாக எந்த மாவட்டங்களில் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது யூனிட் 9 பேஸில் நிறைய கொஸ்டின் பார்த்தோன்னா இவங்க விடுவாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்லையும். ஆனால் இது தினம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆப்ஷன் பார்த்தோன்னா இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம். ஆன்சர் என்னென்னா சென்னை மற்றும் மதுரை. இதில் 13ஆம் தேதி 10வது மாதம் 2025 அவங்களோட வாழ்வாதார மேம்பாட்டிற்காக திருநங்கையோட வாழ்வாதார மேம்பாட்டிற்காக சென்னை மதுரையில் 43.88 லட்சம் செலவில் அரண் இல்லங்கள் பார்த்தோன்னா அரண் என்ற பேரில் பார்த்தோன்னா இல்லங்கள் பார்த்தோன்னா மாண்புமிகு முதலமைச்சர் திறந்து வைத்தாங்க. சரிங்களா? சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் சென்னையில் செனாய் நகர்லேயும் மதுரையில் அண்ணா நகர்லேயும் திறந்து வைத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுபோக பார்த்தா திருநங்கைகள் சம்மந்தமான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அரவாணிகள் என்ற பேரை கலைஞர் மாற்றினார், அதை திருநங்கைன்னு மாற்றினார். 2008 ஏப்ரல் 15 திருநங்கை நல வாரியம் அமைச்ச முதல் மாநிலம். அதை அவங்களோட சமூக கல்வி பொருளாதார முன்னேற்றத்துக்காண்டி திருநங்கை நல வாரியம் பார்த்தோன்னா சார்பில் திருநங்கை அடையாள அட்டை, ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு மாதம் 1500 ஓய்வூதியம், இப்படி குடும்ப அட்டை, வீட்டுமனை பட்டா, மருத்துவ காப்பீடு எல்லாமே கொடுக்குறது அப்படி சொல்லியிருக்காங்க. அதுபோக பேருந்து இல்லை கட்டணமில்லா விடியல் பயணம் உண்டு, உயர்கல்வி திட்டம் அவங்களுக்கு உண்டு, புதுமை பெண் தமிழ் புதுமை திட்டம் உண்டு. இதெல்லாம் சொல்லிவிட்டு அதை அந்த அரண் இல்லத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் 18 வயதுக்கு மேற்பட்ட திருநம்பி இடைபாலின நபர்களுக்கு 1 வாரம் முதல் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை பாதுகாப்பான தற்காலிக தங்குமிடம் வழங்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இல்லத்திலும் 25 நபர்கள் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் என்னதுன்னா சென்னை மற்றும் மதுரை. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.